வணக்கம். நான் யமுனா எகிப்திலிருந்து. இங்கே நாங்கள் இன்னைக்கு சங்கம் 24 அப்படிங்கிற ஒரு பொங்கல் திருவிழா தான் கொண்டாடியிருக்கோம். இது இங்கே 3வது முறையாக கொண்டாடுறோம். இங்கே ஒரு 250 தமிழர்களும் மற்ற மொழியினும் மற்ற நாட்டவர்களும் சேர்ந்து நாங்கள் இங்கே 300 பேரோட இன்னைக்கு ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது 3வது முறையாக கொண்டாடியிருக்கோம். முதல்ல 150 பேரோட ஆரம்பித்தது இன்னைக்கு 300 பேரோட நடந்திருக்கு. இதுக்கு சீஃப் கெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்லை. நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே சீஃப் கெஸ்ட், இங்கே கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தங்களும் சீஃப் கெஸ்ட் தான். இதுக்கு இங்கே நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வச்சு ரொம்பவே நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த விளையாட்டு போட்டிகள் இதெல்லாமே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதே போல் வாழை இலை விருந்துங்கிறது இங்கே ரொம்பவே எங்களோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வருடமே இங்கே எங்களோட வாழை இலை விருந்து ரொம்பவே ஸ்பெஷல். இங்கே வாழை இலையும் கிடைக்காது. அதே போல் இதே மாதிரி விருந்து சமைக்கிறதுக்கு இந்தியன் க்ராசரிஸும் இங்கே இல்லை. ஸோ எல்லாமே ஊரில் இருந்து நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் கொண்டு அந்த மாதிரியான இதை வச்சு இங்கே எல்லாமே செஞ்சு முழு பரிபூர்ணமாக எல்லாருக்குமே வாழை இலை விருந்து கொடுத்துருந்தோம். எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லா இதுவும் பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு ரொம்பவே சிறப்பாக நாங்கள் இதை செஞ்சுருந்தோம்.
வந்து நம்மளோட கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தோம். அந்த கேம்ஸ் ஒவ்வொன்றுமே குழந்தைகளுக்காக தனியாக, பெரியவங்களுக்காக, எல்லாருக்குமே, கப்பிள்ஸுக்காக ஜோடி பொருத்தம், பாட்டுக்கு பாட்டு, ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருந்தோம். இங்கே நிறையாவே எகிப்தில் நம்ம தமிழ் மக்கள் இருந்தாலுமே அங்கேயே சிதறி இருந்தோம். ஸோ எல்லாரையுமே ஒன்று கூட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதுக்காக 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணி எல்லாருமே இங்கே வந்து சேர்ந்தாங்க. எல்லாருமே இருந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இதுக்கு எங்களோட நிறைய இங்கே உள்ள ICAIங்கிற இந்தியன் கம்யூனிட்டி, அதே போல் வேர்ல்ட் மலையாளி ஃபெடரேஷனுங்கிற ஒரு மலையாள கம்யூனிட்டி எல்லாருமே இந்த முறை நம்மளோட இது ப்ரோக்ராம் நடக்க தெரிஞ்சுட்டு உங்களோட நாங்களும் இணைந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இது பண்ணாங்க. இதில் மெகா ராஃபல் சொல்லிட்டு நாங்கள் 43 இன்ச் டிவி, ஸ்மார்ட் டிவி, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், இது மாதிரி நிறைய பரிசுகளை நாங்கள் கொடுத்தோம். எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இதில் எங்களோட ஒர்க் பண்ண டீமை நான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷி, எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடி, ஃப்ளெக்ஸர், டிக்கெட் எல்லாமே தென் ஐடியா பிஹைண்ட் டிஜே எல்லாமே வந்து இவர் பார்த்துட்டாரு. ஸோ ரிஷி அண்ட் சிபி. ஸோ கேம் ஆர்கனைசிங் இதெல்லாமே வந்து சிபி. அடுத்தது ராஜ், சாரி ஆறுமுகம். ஆறுமுகம் எங்க இருக்கீங்க? ஆறுமுகம் அகைன் ஐடி, டிக்கெட் இதெல்லாமே இது பண்ணிட்டாங்க. ராஜேந்தர் இருக்கீங்களா? இருக்கா ராஜேந்தர்? ஆக்சுவலி நம்ம தமிழுக்காக பண்றோம். ராஜேந்தருக்கு அப்படி இல்லவே இல்லை. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ராஜேந்தருக்கு. சோ ராஜேந்தர் வந்து நார்த் இந்தியன், பட் எல்லாருக்கிட்டையும் போய் நேம் கலெக்ட் பண்ணி எங்களோட கம்பெனியில அவங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வச்சு டிக்கெட்டுக்கெல்லாம் கிழிச்சு கொடுத்து பண்ணின்னு இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ராஜேந்தர் இது பண்ணிருக்காங்க. அது நான் அவங்களுக்கு கொடுத்த வேலையே கிடையாது. நான் மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்க சொன்னோன்னா மடன்னு எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ ராஜேந்தருக்கு இதை நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ராஜேந்தருக்கு ஸ்பெஷல் மென்ஷன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ல அக்தர், தனுஷ் வெளில போயிருக்காங்க. ஸோ தனுஷும் அக்தரும் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவங்க இது பண்ணிட்டு, அதுவும் இந்த மாதிரி இந்த வருஷம் வைக்கலாமா வேண்டாமா அப்படி ஒரு ஐடியா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், நம்ம படம் இது பண்ணலாம், லியோ இங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணதே அக்தர் தான். ஸோ தமிழுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசி எல்லாம் பண்ணி நாங்கள் இது பண்ணோம். பட் இட்ஸ் ரொம்ப டிலே. நான் அந்த டைம்ல இந்தியாவில் இருந்தேன், என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஹிந்தியில் மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் தமிழுக்கு கண்டிப்பாக இது பண்ணலாம். இதே மாதிரி கேதர் பண்ணுறீங்க, நீங்கள் வருவீங்க அப்படின்னு தைரியம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ் படங்கள்லாம் இங்கே இது பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு மோட்டிவேட் பண்ணதே அக்தர் தான். ஸோ இவங்களோட டீம் எல்லாம் இது பண்ணி பஸ் எல்லாம் இது பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்தது அக்தரும் தனுஷ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ், ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது காளிதாஸ் வந்து அவங்க கொடுத்த வேலை சர்விங். ஆக்சுவலி இவங்க வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். பட் அவங்களோட சர்விங் எதுக்காகன்னா, காளிதாஸ் ஒரு இடத்துல சர்வ் பண்ணா கை வந்து ரொம்ப இது தரித்திரியம் இல்லாம எல்லாருக்கும் நல்லா ஃபுட்டு கொடுப்பாங்க. அது போக மிச்சமே ஃபுட் இருக்கும். ஸோ அதனால கரெக்டா பொறுப்பா பார்ப்பாங்க. ஸோ காளிதாஸ் கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, எல்லாமே காளிதாஸ் கூப்பிட்டு சொன்னா உடனே வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ காளிதாஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ காளிதாஸ். அடுத்தது கரண், ராஜ், செல்வம் இல்ல பாலு. ஓகே, இவங்க இங்க உள்ள டெக்கரேஷன்லாம் எனக்கு இதுதான் வேணும். ஆக்சுவலி செல்வம் தான் அந்த தோரணம்லாம் கட்டினது. நம்ம பணம் எல்லாம் வெட்டி நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம். அதெல்லாம் தோரணம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இவங்க 3 பேர் தான் நம்மளோட டெக்கரேஷன் டீம். நாம டெக்கரேஷன் டீம் மேல வாங்க. ஆக்சுவலி இந்த டீம் இவங்க மெயின்டெனன்ஸ், இவங்க
இவங்க பிளானிங் மேனேஜர். பட் இதுல ஒண்ணுலையும் ஏறி கட்டி எல்லாமே பண்ணி காலையில 6 மணிக்கு வந்து நைட் எல்லாம் உட்காந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்க சூப்பரா பண்ணாங்க. அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்றாங்க. நான் ஈஸியா ஓகே டிக்கெட்டுக்கவே மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும், நீங்க எங்க இருந்து வேணாலும் கொண்டு வாங்க அப்படிங்கறதுல நான் ரொம்ப பர்டிகுலரா இருப்பேன். யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா என்கிட்ட பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அருமையா எங்க பசங்க சூப்பரா பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு கிளாப். தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் நம்மளோட இது ட்ரெஷரர் ஷஃபி எப்போதுமே பொறுப்பா, இப்ப டிக்கெட்டுக்கு நம்ம உட்கார வச்சோம்னா கடைசி செகண்ட் வரையும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க சல்லி போக வேண்டியது, பிரேயருக்கு போக வேண்டியது. ஸோ அந்த பிரேயருக்கு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். அந்த 12 to 12:45 பிரேயருக்கு போற டைம் எல்லாருமே போயிட்டாங்க. நம்மளும் இங்கே உள்ளுக்குள்ள வந்துட்டோம். பட் அவங்க ராப்பில் உட்காந்ததுனால அதுக்கு கூட போகல. நம்ம ஒரு பொறுப்பை கொடுத்தா கடைசி செகண்ட் வரை இருந்து பொறுப்பா முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த இதுல எங்களுக்கு அவங்க தான் வேற கம்பெனி அண்ட் அக்கௌண்ட் இது ஆடிட்டர் அவங்க. பட் ஸ்டில் நம்மளுக்காக உட்காந்து எல்லாமே சூப்பரா பார்த்து கொடுப்பாங்க, பொறுப்பா பார்த்து கொடுப்பாங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் வந்து இப்போ இதுல எல்லாரையுமே மென்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு டீம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணல. அதாவது சாப்பாடு. நம்மளுக்கு இங்க சாப்பாடு எல்லாம் நினைச்சது கிடைக்காது, கிடைச்ச பொருள் இருக்காது. அதே மாதிரி யாரையா செய்ய சொன்னா ஒரு மாதிரி செஞ்சுடுவாங்க. ஸோ நம்ம களத்துல குதிக்கணும்ப்பா. நம்மளுக்கு இதுதான் சாப்பாடு வேணும், இது பண்ணும் பரவாயில்ல, நான் கலந்து கட்டினாலும் பரவாயில்ல, நான் வந்து செஞ்சு தரேன்னு எப்போதும் போலவே நம்மளுக்கு வந்து இறங்கினது வடுகநாதன். நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. மத்த குழம்பு மட்டும் நான் வச்சது, மற்றது எல்லாமே வடுகநாதன் தான் இது பண்ணது. அதுக்கு அடுத்தது வடை சாம்பார்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, அது நம்ம பிரபு. ஸோ 1500 வடை செஞ்சாங்க. 1500 வடை சாதாரண இல்லை பிரபு. ஸோ லட்டு வடை ரெண்டுமே ஆஃபீஸ்க்கு லீவை போட்டுட்டு வந்து செஞ்சாங்க. ஸோ இவங்க நம்மளோட லேப் மேனேஜர், இவங்க நம்மளோட நிட்டிங் மேனேஜர். ஸோ இவங்க யாருமே குக்கோ எதுவுமே இல்லை. பட் இது வேணுப்பா, இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். ஓகே ஃபைன், செஞ்சிடலாம். இன்னைக்கு விடிய இங்க உட்காந்து நேற்று நைட்டே போய் படுத்தே இங்க தூங்கிட்டாங்க. தூங்கி நைட்டே எல்லாம் செய்ய வச்சு இன்னைக்கும் செஞ்சு எல்லாம் வந்துட்டாங்க சூப்பரா. அதுக்கப்புறம் நம்மளோட ஷேகர் போயிட்டு அப்படி அந்த பையன் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. பகல்லையும் எல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் அனுப்பிச்சுட்டு போய் கிளம்பி வரும்போதே 4:30 மணி. அந்த பையன் இத்தனைக்கும் அவங்க டிக்கெட் வாங்கியிருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப அந்த பையன் கிளம்பி போயிட்டு அப்படி ரொம்ப டயர்டாகி தூங்குறதுக்கு போயிட்டு அப்படி நம்மளோட கலந்துக்கிற கூட இல்லை. அந்த ஷேகருக்கு ஸ்பெஷல் மென்ஷன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். ஷேகர் வந்து இந்த தடவை உங்களுக்கு கூட கொஞ்சம் லைட்டா முடியல, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க என்ன வேணுமோ நீங்க சொல்லுங்க. அப்படி வந்து நமக்கு தைரியமா கூட இருக்கும் போது நம்ம எவ்வளோ இந்த ஃபங்க்ஷன் இல்லைங்க, வருஷத்துக்கு 10 வேணாலும் நடத்தலாம். எங்களுக்கு அருமையான டீம் இருக்கீங்க. அதே போல நீங்க எல்லாருமே ராஜராஜன் அவங்க போர்ட் சைட்ல இருந்து, ஸோ அவங்க போர்ட் சைட் டீம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. சுவேஸ்ல இருந்து ஒரு டீம், இப்படி எல்லாருமே அங்கிருந்து கலெக்ட் பண்ணி நீங்க ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளோ தூரம் வந்து குழந்தைங்களோட வந்து உட்காந்து பண்ணிட்டு உங்க ஒவ்வொருத்தங்களோட கான்ட்ரிபியூஷனுமே சூப்பர். தேங்க்யூ, உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். ஸோ எனக்கு இதுதான் வேணும், இதே மாதிரி ஹாப்பியா எப்போதுமே போகணும். நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ராஃபில் பார்த்துடலாமா? நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இப்போ எங்க அம்மா இப்போ எதுவுமே இல்லைன்னா நம்ம யாருமே எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஸோ எங்க அம்மாவுக்கு ஒரு ஓ கொடுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்மளால வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலே நம்மளால பண்ண முடியாது. ஆனா யமுனா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு 2 மாசம் முன்னாடி சொன்னேன், யமுனா நம்மளுக்குன்னு ஒரு இது இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை. நான் வந்து சாதாரணமா சொன்னேன், ஒரு ஃப்ரெண்டே சொல்ற மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 மாசத்துல அவங்க இவ்வளோ பெரிய ஒரு இது ICAA நம்மளை திரும்பி பார்க்க வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்னால உண்மையாலுமே இது வந்து யாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. யமுனா மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னா
நிலால கூட போயிட்டு நம்ம தமிழ் சங்கத்தை கிரியேட் பண்ணிடலாம். எனக்கு அதுதான் ஸ்போர்ட்ஸ் சைடில் கிட்டத்தட்ட நாங்கள் 10 இயர்ஸாக இருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நான் வந்து 2009 இருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மேடம் சொன்னாங்க, ராஜன் வந்து கோஆர்டினேட் பண்ணார் இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொன்னோம், எல்லாருமே போய் கலந்துக்கிட்டு சிறப்பு பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு மற்ற கம்யூனிட்டி கைரோடு தான் இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கே கலந்துக்கிறோம். இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு யமுனா மேடம் அண்ட் ஹஸ்பண்டு ஜீன்ஸ் அபூர்வ சகோதரி எல்லாத்துக்கும் கோட் சைட் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது மேலும் மேலும் நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறாங்க. பொங்கல் இல்லாமல் மற்ற ஃபங்க்ஷனும் 3 months 4 months பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க. எங்களோட சப்போர்ட் கொஞ்சம் போகவே சகோதரி. தேங்க்யூ. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். Okay, today what I experienced is I have been in Tamil Nadu for 15 years and I attended several marriages, several functions, but today who is the chef I don't know. The food is fantastic. Never ever before. Even Kadalur, so many places. He has done excellent food preparation and hats off to him. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் 2008 இருக்கேன். 15 இயர்ஸாக இருக்கேன். இப்போ இந்த ரீசெண்டாக இஸ்மாயில் வந்து ஒரு 2-3 வருஷமாக போன வருஷம் செலிப்ரேட் பண்ண ஒரு ஓப்பன் டேஸில் இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இனி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ப்ளஸ் வந்து என்னுடைய சஜஷன் என்ன, நம்ம இந்த ஒரு ஈஜிப்ட் தமிழுக்கு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு எனக்கு ஒரு சின்ன சஜஷன் இருக்குது. நமக்கு அஃபிஷியலாக ஈஜிப்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லீகலாக என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாயரை வச்சு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட ஒரு லிங்க் பண்ணி கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவிட்டி, ஏதாச்சும் ஒரு நமக்கு யாருக்காவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் போனாலும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா. நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். வேறு எந்த இருந்துச்சுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரொம்ப பேர் இங்கே இருக்கிறாங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக. இங்கே வந்து நமக்கு ஒரு டீமே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னாலும் ஸோ அவங்க கொஞ்சம் க்ளோசரில் அவங்ககிட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஈஜிப்ட் இஸ் நாட் அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எல்லாம் இருக்கும் நல்லா சால்வ் பண்ணுறதுக்கு. அவங்க எஸ்பெஷலி இவங்க யமுனா அவங்க சொல்ல போனால் எனக்கு நான் 2 மாதம் என்னால் சரியாக என்னுடைய கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் நான் எதுவும் ஷேர் பண்ணிக்கிற முடியலை. இவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்காக நல்ல ஒரு 2 monthஸில் இத்தனை பேரை கோஆர்டினேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி ஒவ்வொருத்தருங்களும் கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம் என்ன எதுச்சு அவங்களுக்கும் சர்வீஸ் ப்ரெஷர் இருக்கும். இதனால் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் அமேசிங் ஜாப். இது நாட் ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ வில் சீ த நெக்ஸ்ட் இயர் வில் பெட்டர் தென். தேங்க்யூ ஸோ மச். இப்போ சிவா நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். சிவா வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் இது எல்லாமே ஃபுல்லாகவே சிவா தான் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க பண்ணுறது இது எல்லாமே நம்மளுக்கு சிவா பண்ணாங்க. நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். தென் புவனா 6th of October இருந்து நம்மளுக்கு பானை வேணும்னா பானை, இது டிவி வேணும்னா டிவி போய் அங்கே விசாரிங்க இங்கே விசாரிங்க, எந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும்னு நான் விசாரிச்சு தான் ஒன்று இது பண்ணேன். ஸோ புவனா வந்து ஒன்றுனையும் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இது இருக்குது பால் சட்டி இருக்குது, காஃபி சட்டி இருக்குது, பொங்கல் வைக்கிற பானை இருக்குன்னு சொல்லிட்டு எதெல்லாம் வேணுமோ உடனே சிரமம் பார்க்காம அவங்களும் லக்ஷ்மணனும் போய் உடனே பார்த்து நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் புவனா. தேங்க்யூ சிவா. இவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ண மாட்டேன், சாரி. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணது சுரேஷ். ஸோ அவங்களோட இதை வந்து முருகன் கொடுப்பாங்க. இங்கே வந்து நினைப்பாங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க மிஸ்டர் குணா, மிஸ்டர் குணசேகரன். வாங்க சஃபி, நீங்க அவங்களுக்கு கொடுங்க.
அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, கண்ணுக்குரிய போல குணம் படைத்த தென்னவனே, ஓகே டிராயிங் நம்ம பிரீத்தி சந்திரன் நம்ம சென்னை டீமோட கொடுத்தாங்க. வாங்க பிரீத்தி பேப்பர் டான்ஸ் ஆரம்பம் கேப்டன் brick race couple. So தாங்கி யார் அதோட கிஷோர் தான், அவங்க டீம் தான். வாங்க ஓகே பால் டிரான்ஸ்போர்ட்டிங் ஓவியா அண்ட் ஓகே அடுத்தது எஸ் நோ விளையாண்டது சென்னை டீம் தான் வின் பண்ணுச்சு. ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் அடுத்தது கப்பு முக்கியம் பிகிலு அரிணி சுரேஷ் சென்னை டீம் ஹூலா ஹூப் பாசிங்ல மதுரை டீம் திரு குணசேகரன் அவங்களை அழைக்கிறோம் இதை கொடுக்கறதுக்கு. வாங்க ஒண்ணா வாங்கிக்கலாம். சூப்பர் மதுரை கலக்கிட்டீங்க. ஓகே கிளிப் ஆன் ஷர்ட் அதோட ஃபேமிலி ஜெயிச்சது பிரீத்தி அண்ட் தமிழ்துரை ஜோடியோட வரணும். கரண் செல்வம் எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கொரில்லா வாக்ல தனுஷ் முசாமில் இளையராஜா மேல வந்துக்கோங்க. கரண் எங்க இன்னொருத்தங்களை காணும். தனுஷ் முசாமில் இளையராஜா. ஓகே குட். ஓகே டயர் உருட்டு ராஜா உருட்டு. பாலமுரளி கொடுக்குறாங்க. சூப்பர். அந்த ஸ்டிக் சர்க்கிள். ஓகே தீபக் ராஜ். பாட்டு வின் பண்ண டீம் எந்த டீம்? நெல்லை. வந்துருங்க 3 பேரும். ஜோடி பொருத்தத்துக்கு மகேஷ் அண்ட் ஹரிணிக்கு பிரபு கொடுப்பா. அப்படி பிரபு மேல வந்துட்டாங்க. ஹரிணி மகேஷ். சேகர் இருக்கீங்களா? ராஜராஜன் அவங்க வாங்க. ட்ரெஷகண்ட்டுக்கு அந்த கலந்தரை வின் பண்ண டீம், ட்ரெஷகண்ட் வின் பண்ண டீம் நெல்லை.
வாங்க, இதுல உங்களையே 3 balls இருக்கு. திருச்சி போவே இந்த மாதிரி நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? சிவா நீங்க வந்து கொடுங்க. கரும்பு பிரேக்கிங் பாலமுரளி. இப்போ நம்மளுக்கு ஓவரால் சாம்பியன் நெல்லை. சோ நெல்லையோட டீம் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு 3 டீம் ஓனர்ஸும் சேர்ந்து நெல்லைக்கு கொடுப்பீங்க. சோ அவங்க நெல்லை தான் சாம்பியன். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. 3 டீம் கேப்டன்ஸ் வந்து கொடுங்க. 3 டீம் கேப்டன் உங்களுக்கு நெல்லை கொடுங்க. இன்னொரு டீம் இங்க கோவையா அவர் போயிட்டாரு. போயிட்டாரு. ஓகே கொடுங்க. மேலே இருக்கிறாரு. சூப்பர். சார்மினாரோட கிஃப்ட் கூப்பன். ஓகே இப்போ இந்த இது முடிஞ்சு சார்மினாரோட கிஃப்ட் கூப்பன். ஓகே எடுங்க. சிட்டி ரிஷி. இப்போ இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ். ஒருவேளை அவங்க இல்லைன்னா நம்ம அடுத்த வேற சீட் எடுப்போம். ஸோ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். 149 டிக்கெட் நம்பர் 149. ஆமா இது 149. இது வெறும் 300 பவுண்ட் டிக்கெட்ல தான் இருக்கும். 149 யாருக்கு இல்லையா? இருக்கா 149? இந்த கலர்ல இருக்கும். ரெட் இருக்கா? ஓகே 149 இல்ல. அடுத்தது ரிஷி. அடுத்தது எடுங்க. 66. 66 66 இல்லையா? ஓகே 99. 99 66 இருக்கா? ஓகே காமிங்க. ஓகே இது வந்து 100 பவுண்டுக்கான கூப்பன். ஓகே சார்மினாரோடது. இது வந்து ஆக்சுவலி அவங்க 500 கூப்பன் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரிச்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே இதா இருக்கும். என்னையும் 99 இருக்கீங்களா? 99 இதுல ராப்பில் இல்ல. இல்ல இதுல ரெட் 99 யாராவது இருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி அவங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அவங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து இந்த இதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்குன்னு சொல்லிட்டு. அவங்களோட சப்போர்ட்லாம் இது பண்ணிட்டு நம்ம நல்லா கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருந்தது. பட் நான் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டேல ICA கிட்டையும் WMF கிட்டையும் கேட்டேன். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டா அங்கே அவங்களோட இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். எவ்ரி இயர் நம்ம பே பண்ணணும். அதே போல ஒவ்வொரு ப்ரோக்ராம் இது பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லெட்டர் வாங்கி பெர்மிஷன் பண்ணணும். அவங்க பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஆபரேஷனல் காஸ்ட்டும் வந்து ஹை. அதே போல நீங்க இந்த இது
வைக்கிறீங்கன்னா இது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு. ICAI இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. பட் இப்ப 4 வருஷமா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால தீபாவளி பார்ட்டியே செலிப்ரேட் பண்ண முடியல. போஸ்ட்போன் பண்ணி கேன்சல்லாம் பண்ணாங்க ஒரு 2 years பேக். ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்கு. அதனால WMF அதாவது மலையாளி ஃபெடரேஷன் ரொம்பவே கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்கனால இது போயிட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னு அவங்க பேக் அடிச்சிட்டாங்க. அதனால அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்க பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி சங்கம் நீங்க வந்து அசோசியேஷன் சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டோட்டல் இவங்களோட இது கண்ணு உங்க மேல இருக்கும், இங்க உள்ள செக்யூரிட்டி இதோடது இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நடந்த ப்ராப்ளம் NGOs ரொம்ப சப்போர்ட் இருக்கு அண்ட் ரிலீஜியஸ் இருக்கும் போது இதுக்கு டோட்டலி அகேன்ஸ்ட், அதுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது நம்மளுக்கு கஷ்டம். ஆனா இதை மட்டும் நம்ம இப்படியே விட முடியாது இல்லையா? இன்னும் கொஞ்சம் கிராண்டா ஒரு நிறைய வெளியில இருந்தெல்லாம் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நல்ல ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா துபாய் தமிழ் சங்கமும் இல்ல இங்க மாதிரி உள்ள தமிழ் சங்கங்களோட நம்ம டைப் வச்சுக்கிட்டோம்னா ஆகும். அதுக்கான முன்னெடுப்பு நான் எடுத்திருக்கேன். இப்ப துபாய்க்கு நாங்க வேற ஒரு வேலையா போயிருந்தோம். சோ என்னோட வேலை அதுவாக இருந்தது. அங்க இருக்க தமிழ் சங்கம் யார் இருக்கா என்ன இருக்கா சொல்லிட்டு அவங்கள மீட் பண்றதுக்கு எல்லாம் பேசி இப்ப அது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு. அது வந்து நல்ல கரெக்டான தமிழ் சங்கமா இருந்தா அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா அவங்க நம்மளுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஃபண்டு இது வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரியான இது ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு இதா நம்மளோடது பாக்குறதுக்காக நான் அதையும் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இதோட என்ன காம்ப்ளிகேஷன்ஸோ அதை நம்ம கண்டிப்பா ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா இது 13 பேர் 14 பேர்ல ஆரம்பிச்சதுதான். நான் காலையிலேயே சொன்னேன், நீங்க இன்னைக்கு சங்கமம்னு இருப்பீங்க. இந்த சங்கமம் தான் நான் ஆரம்பிச்சது. அது நாங்க இருந்தது வெறும் இஸ்மாயில இருக்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அது ஒரு 16 பேரோ என்னமோ தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் 25 அந்த மாதிரி நம்பர் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எகிப்தில் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எல்லாரையும் சேர்த்து நான் எல்லாரையும் ஒரு குரூப் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த குரூப் நம்ம இல்ல பிராங்க்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் ஆரம்பிச்சது அந்த எகிப்தில் தமிழ். அவங்க இதில் ஒர்க் பண்ற ஒரு 16 பேரை வச்சு அந்த எகிப்தில் தமிழ்னு அவர் ஆரம்பிச்சாரு. அவரே ஒய்ஃப் கல்யாணம் பண்ணது ஈஜிப்சியன். அவர் இப்போ ஒரு 2 years பேக் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ நானும் அவரும் தான் இதை வந்து இணைச்சு இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு 2016 ஒரு பொங்கல் இது பண்ணி அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பொங்கல். அப்போ பிராங்க் நம்மளோட இருந்தாரு. இப்போ அவர் கூட இருந்த இந்த டீமுமே எல்லாருமே மொரோக்கோ அந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் போயிட்டாங்க. அவங்க யாருமே இல்லை. இது அந்த 2017 நானும் இந்தியா போனோன்னு யாருமே எடுத்து நடத்தாம இது அப்படியே ஆள் கம்மியாகி அதுல ரொம்ப கம்மி மிச்சம் ஒரு 12 பேரோட நம்ம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இருக்கிற அந்த 220 பேரும் இதுவும் நம்மளோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நானு ரஜீஷ் அவங்க எல்லாரும் கூட சேர்த்தது. நீங்க இது நம்பிக்கையா இருக்கும் போது எங்க கம்பெனில இருக்காங்க இதுல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் செய்தது. ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நம்ம முன்னெடுத்ததுதான். அப்போ 20ல இருந்த நம்ம இந்த அளவுக்கு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இனி அடுத்த ஸ்டெப் நம்ம போவோம். அதுக்கான ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்ல இருந்தா பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ராஃபில் இது பண்ணலாம். ஓகே ரிஷி ஓகே இது வந்து இருங்க. நல்லா கேட்கோ. சோ இது சார்மினாரோட கிஃப்ட் கூப்பன். ஓகே, இப்போ இந்த இது முடிஞ்சு சார்மினாரோட கிஃப்ட் கூப்பன். ஓகே எடுங்க சிட்டி ரிஷி. இப்போ இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ். ஒருவேளை அவங்க இல்லைன்னா நம்ம அடுத்த வேற சீட் எடுப்போம். ஸோ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 149 டிக்கெட் நம்பர் 149. ஆமா இது 149. இது வெறும் 300 பவுண்ட் டிக்கெட்ல தான் இருக்கும். 149 யாருக்கு இல்லையா? இருக்கா 149? இந்த கலர்ல இருக்கும். ரெட் இருக்கா? ஓகே 149 இல்ல. அடுத்தது ரிஷி, அடுத்தது எடுங்க. 66 66 66 இல்லையா? ஓகே
99. 99. 66 இருக்கா? ஓகே காமிங்க. 66. ஓகே. ஓகே இது வந்து 100 பவுண்டுக்கான கூப்பன். ஓகே சார்மினாரோடது. இது வந்து ஆக்சுவலி அவங்க 500 கூப்பன் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரிச்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே இதா இருக்கும். இன்னையும் 99 இருக்கீங்களா? 99 இதுல ராஃபில் இல்ல ரெட் 99 யாராவது இருக்கீங்களா? இல்ல 136. 136 இருக்கீங்களா? ஓகே 136 முருகன். ஓகே ஓகே அடுத்தது 156. So 66 99 மாதிரி 136 156 156 இருக்கீங்களா? 156 இல்ல. ஓகே 26. 26 26 இல்ல. 16. 16 16 இருக்கீங்களா? 16 16 ஓகே 7. 7 இருக்கீங்களா? ஓகே குட். ஓகே உங்களோட 7 ஓகே அடுத்தது 8 அடுத்தவா 8 குட் 7 அடுத்தது 8 குட். ஓகே இப்போ நம்மளோட மெகா ராஃபில் இன்னொன்னு இருக்கா? சாரி இன்னொன்னு இருக்கு. நல்ல குளிக்கெடு. $85 இல்ல. 105. 105 மாலா. ஓகே இப்போ நம்மளோட ராஃபில் ரைஸ் குக்கர். ஸோ ரைஸ் குக்கர் ஃபர்ஸ்ட் ராஃபில் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி டிக்கெட் எடுங்க. இது ரைஸ் குக்கருக்கு உள்ளது. இது ஆறுமுகம் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து யமுனா பேலஸ் மேரேஜ் ஹால்ல இருந்து கொடுக்குறோம். ஸோ அது எங்களோட மேரேஜ் இருக்குன்னா கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில இருக்கு எங்களோட மேரேஜ் ஹால். ஸோ அதோட இது ஸ்பான்சர்.
ஓகே குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னர்ஸ் அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்தது ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரியே இருக்குல்ல பார்க்காத சிவி 54 இப்போ இது வந்து மைக்ரோவேவ்காக உள்ளது 54 மைக்ரோவேவ் இது வந்து நமக்கு WMF வேர்ல்ட் மலேரியா ஃபெடரேஷன் அவங்க கொடுத்தது சோ இல்ல 54 இல்ல ஓகே 54 54 இருக்கீங்களா வருங்கால டாக்டர்ஸ் அக்தர் யாழினி வாங்கப்பா யாரோ பேசுங்க சரி ஓகே நாங்கள் போன வருஷம் கூட வந்தோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. போன வருஷத்தை விட ஒரு வருஷமும் பெட்டராக தான் இருக்குது. வந்த எல்லா பசங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட் லைக் மோஸ்ட்டாக நாங்கள் கம்மியான பேர் தான் குக் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வெளியே வாங்கி தான் சாப்பிட்டுருக்கோம். இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவ்வளோ தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸும் இல்லை இங்கே. நாங்கள் வந்து அந்த சாம்பார், கொத்த குழம்பு, லட்டு, மோர் குழம்பு எல்லாமே அத்தன்டிக்காக வீட்டில் சமைக்கிற மாதிரி ஹோம் ஃபுட்டாக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் அடுத்த வருஷமும் இதோட கிராண்டான ஒரு இடத்துல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 50 கிட்ட வந்திருக்கோம். மேபி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஒரு 100-200 அந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இது இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கிறோம். Thank you so much அக்தர். ஓகே இப்போ நம்ம ராஃபில் போய்க்கலாம். நல்லா இருக்கு டிவி நல்லா கலக்கு கண்டுபிடிட்டு 137 இதுதாங்க அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டும் போது ஆள் இல்லாம போறதுக்கு இதுதான் போல இருக்கா. வேற கிஷோரா இருக்கும் இல்ல நம்பர் கூட வேண்டாங்க இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். 137 வேற கிஷோரா மாத்தா இன்னொரு கிஷோர் வந்திருக்காங்க. 164 இருக்கா? 164 இல்ல செல்வம் இல்ல. ஓகே
முடியாது. இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இவ்வளவு பேர் வெயிட் பண்ணதுக்காக இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ஒய்ஃபோட பேர்ல வாங்கியிருக்காங்க. என்னைக்குமே பொண்டாட்டினா அதிர்ஷ்டம் தானே. அதிர்ஷ்டலட்சுமி அதான் வாங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ராமல்ஸும் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. விழா இனிவே நிறைவடைந்தது. நம்ம ஆக்சுவலி காலையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நான் மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிச்சோம், இந்த தடவை நம்ம மறந்துட்டோம். எதுவுமே நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான். இப்ப தமிழ் தாய் வாழ்த்தோட நம்ம முடிச்சிடலாம். ஓகே, சோ தமிழ் தாய் வாழ்த்து இது பண்ணிக்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாருமே வாங்க. இங்க எல்லாருமே இங்க வந்து அப்படியே சேர்ந்து நின்னுக்கலாம். எல்லாருமே சேர்ந்து நிக்கலாம். எல்லாரும் அப்படியே வந்து சேர்ந்து நின்னுக்கோங்க. ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோட நம்ம முடிச்சுக்கலாம். செல்வம் தான் இப்ப அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டுற போது இந்த டிவி இது பண்ணாங்க. இது பண்ணிருப்பீங்க. செல்வத்துக்கு தான் அந்த டிவி இது பண்ணி நம்ம இல்ல ஆளுக்கு இருக்கணும் சொன்னது. செல்வம் தான் நம்மளுக்கு எல்லாமே இந்த டெக்கரேஷன்லாம். ஓகே, இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம். ஓகே, நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொடுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் எக்கணமும் அதிசிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்தது தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியன் செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தாய் தமிழுக்கு தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் உங்கள் யமுனா. இந்த சங்கமம் 24 கலந்து சிறப்பிச்சு கொடுத்த ஒவ்வொருத்தங்களுக்கும் கோடான கோடு நன்றிகள். இது போல் இங்கே வந்து எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் மன நிறைவாக நாங்கள் போனோம், ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குரூப்பில் மெசேஜஸ் ஷேர் பண்ணி, அதே போல் எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொல்லி இப்படி 2 நாளும் என்னை அப்படி திக்கு முக்காட செஞ்சிட்டீங்க. எனக்கு வந்து சந்தோஷமே உங்களோட சந்தோஷம்தான். எல்லாருமே மனநிறைவாக போனீங்க அப்படிங்கிறது தான்
இந்த தடவை கொஞ்சம் எல்லாருமே லேட்டாக வந்தனால ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு லேட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் ஃபுல் ப்ரோக்ராம் பார்க்குறக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள்லாம் வந்து இதை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் இதில் வராமல் இருந்திருந்தா இது இவ்வளவு சிறப்பாகவே நடந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்தது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்தது, பல நாட்டினரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த நம்மளோட கலாச்சாரங்களை காமிக்கணும்னு நினச்சது, பல மொழி ஆளுங்களையும் நம்மளோட நாட்டிலேயே பல மொழியையும் பல மாநிலத்தவர்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி நாங்கள் நடத்துகிறோம் வந்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே வந்து நம்மளோட கலாச்சாரத்தை எல்லாத்துக்கும் பரப்பும் வகையில் இருந்தது. ரொம்பவே நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இதே ஆதரவு உங்கள்கிட்ட இருந்து வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே நன்றி. சங்கமம் 24 அப்படிங்கிற ஒரு பொங்கல் திருவிழாவை கொண்டாடி முடிச்சிருக்கோம்.